பசங்கள்லாம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 9, 9:15 இந்த மாதிரி டைமில் வந்து கிச்சனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் க்ளீன் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி நைட்டு தான் க்ளீன் பண்ணுற மாதிரி, நைட்டு தான் பாத்திரம் கழுவுற மாதிரி, நைட்டு தான் மற்ற வேலைகள்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிருவேன். காலையில் பண்ணுறதோடு சரி, அடுத்த கிச்சன் பக்கம் வராத மாதிரி பார்த்துக்கிருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பசங்களுக்கு ஊற்றி கொடுத்த பால் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அது எனக்கு டீ போடுறதுக்காக வச்சுருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி கம்பங்கூழ் தான், அது செஞ்ச பாத்திரம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு அடுப்பு மேடை கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம் கழுவுறதை மட்டும் சிங்கில் போட்டோம் அப்படின்னா பாதி ஃப்ரீ ஆயிரும். காலையில் வந்து அப்படியே நான் வந்து கிச்சனை காமிச்சிருக்கேன், பசங்க ஸ்கூலுக்கு போகணுன்னு எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு. அதனால் எதையுமே எடுத்து வைக்காமல் அப்படியே தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போட்ட நாட்டு சர்க்கரை பாக்ஸு, நெய் வந்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணது எல்லாமே அப்படி இப்படி இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாத்திரம் கழுவுற பாத்திரத்தையும் சிங்கில் போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சமைச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பாத்திரங்களுக்கு எல்லோரும் மாற்றுவாங்க. நான் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சின்ன பாத்திரத்துக்கு மாற்ற மாட்டேன். ஏன்னா சூடு பண்ணணும் திருப்பி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சின்னதை மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணாமல் நம்ம சாப்பிட்றத மட்டும் சின்ன பாக்ஸில் வச்சுட்டு, மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே கடையில் வச்சுருவேன். இப்போ வந்து வெண்டைக்காய் பொரிச்ச அதே கடையிலே வந்து கீரையும் பொரிச்சனால வெண்டைக்காவை மாற்றி வச்சுட்டு கீரையை வந்து பொரிச்சிருக்கிறேன், இல்லாட்டினா அதை மாற்றிருக்க மாட்டேன். இப்போ சிக்கனை வந்து மத்தியானம் சூடு பண்ணும், இதனால் இதை வந்து சின்ன பாத்திரத்துக்கு மாற்றாமல் அதே கடாயிலே நான் வைக்க போகிறேன். திருப்பி சூடு பண்ணுறதுக்கு நம்ம பாத்திரம் எடுக்கணும், அதனால் பாத்திரம் அதிகமாக சேருன்றனால இந்த மாதிரி நான் வந்து மாற்றாமல் வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அதிகமாக பாத்திரம் சேராமையும் நம்மளுக்கு இருக்கும், அதே மாதிரி சூடு பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா இதில் பாத்திரம்லாம் இப்போ கழுவி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா லேசாக யூஸ் பண்ணது, ரொம்ப அழுக்காகாமல். இந்த கீரை கட் பண்ணது, கீரை அலசின கடாய், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காகலை. அதனால் கையோடு அலசிட்டு வச்சுட்டேன். ரொம்ப பாத்திரம் எல்லாத்தையுமே போட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னா சிங்க் ஃபுல்லாயிரும். அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக அலசிட்டு வச்சுருக்கிறேன், அதை வந்து எடுத்து வைக்கணும். இப்போ வந்து ஒன் சைடு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம க்ளீன் பண்ணலாம். கீரை வந்து பசங்களுக்கு கொடுத்து விட்டாச்சு. கீரை எனக்கும் ஹஸ்பண்டுக்கான கீரை மட்டும்தான் இருக்குது. இதை வந்து சூடு பண்ண மாட்டேன், அப்படியே வந்து சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி அப்படியே வச்சிடுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பழைய மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் கீரை பொரியல், அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல் வந்து செஞ்சுருக்கிறேன். பாத்திரம் எடுத்து போடும் போதே அந்த கம்பங்கூழ் செஞ்சதெல்லாம் ரொம்ப காஞ்சி போயிடும்ன்றனால லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கிறேன். அப்போ மற்ற வேலைகளை முடிக்கிறதுக்குள்ளே இது வந்து கொஞ்சம் ஊறி இருக்கும், கழுவுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் வந்து ஃபைபருக்காக ஒரே ஒரு பொரியல், ப்ரோட்டீனுக்காக ஏதாவது ஒரு நான்வெஜ் வந்து எடுத்துக்கிடுவேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால மட்டும்தான் கீரை பொரிச்சிருக்கேன், இல்லாட்டினா ஏதாவது ஒரு பொரியல் அல்லது வந்து சைடு இது நான்வெஜ் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனுக்காக ஏதாவது ஒரு நான்வெஜ், முட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வேன். இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, எல்லா டைமே இந்த மாதிரி இருக்காது, 2 பொரியல்லாம் செய்ய மாட்டேன், ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சுக்கிருவேன். இப்போ வந்து இண்டக்ஷன் அடுப்பு, அதுக்கப்புறம் மிக்சிலாம் ரொம்ப அழுக்காகலை, அதனால் பார்த்திங்கன்னா அதையுமே தேய்ச்சி வந்து கழுவாமல் நான் வந்து